ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சோலே மசாலா செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். 1 கப் கருப்பு கொண்ட கடலை நைட்டு முழுக்க ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் டீ டிகாஷன் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டீ பேக் இருந்தால் கூட நீங்கள் டீ பேக் சேர்த்துக்கலாம். இந்த டிகாக்ஷன் சேர்க்கும்போது நல்ல கலர் கொடுக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொண்டைக்கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 10 மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ 5 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் தனியாக சேர்க்குறீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் பிடிக்கும்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ப்ரெஷர் குக்கரில் வேக வச்ச கருப்பு கொண்ட கடலையை இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் டீ பேக் யூஸ் பண்ணிங்கன்னா கொண்டைக்கடலை வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சோலை மசாலாவில் இது போல் தக்காளியும் பச்சை மிளகாவும் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொண்டைக்கடலை வேகும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு கொண்டைக்கடலையை லைட்டாக அழுத்தி விடுங்க. இல்லை நீங்கள் கரண்டி வச்சு கூட நல்லா அழுத்தி விடலாம். இது போல் அழுத்தி விடும்போது கொண்டைக்கடலையில் நல்லா மசாலா சேரும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. பஞ்சாபி தாபாஸில் சோலா பூரியோட இதை சர்வ் பண்ணுவாங்க. தாபாஸ்லாம் இது நல்லா ஸ்லோ குக் பண்ணுவாங்க, அப்போ இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.
இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சோலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி பூரியோடு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.